இப்போ நம்ம பயிற்சி 1.5ல இருக்கிற முதலாவது கணக்கை நிச்சயம் போறோம் பார்க்க போறோம். முதலாவது கணக்குல என்ன கொடுத்துருக்குன்னா, காஸியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி என்ன செய்யணும், தீர்க்கணும். காஸியன் நீக்கல் முறைனா கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை அணி வடிவத்தில் எழுதணும். அப்புறம் விரிவுபடுத்தப்பட்ட அணிக்கதை மாற்றணும். மாற்றிட்டு ஏறுபடி வடிவத்துக்கு என்ன செய்யணும், பார்க்கணும். மாற்றின பிறகு அதை என்ன செய்யணும், பின் பகுதியில் இருந்து தீர்க்கணும். இதுதான் காஸியன் நீக்கல் முறை. ஸோ முதலாவது கொடுக்கப்பட்ட அணியை அணி வடிவத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், மாற்ற போறோம். டைரக்டா விரிவுபடுத்தப்பட்ட அணி வடிவத்துக்கு என்ன செய்வோம், மாற்றி விரிவுபடுத்தப்பட்ட அணி. விரிவுபடுத்தப்பட்ட அணினா ஏங்கிறது கெழு அணி, பிங்கிறது மாறிலியை பயன்படுத்தி எழுதுற அணி. ஸோ கெழு அணி எப்படி எழுதலாம், 2 4 6 2 4 6. அடுத்தது 3 8 5 3 8 5. அடுத்தது -1 1 2 -1 1 2. இது ஏங்கிற கெழு அணி. அது கூட பிங்கிற மாறிலி அணி எழுதும். அது 22 27 2 22 27 2. சரி, முதலாவது நம்ம வேற இது 0 அல்லாத என்ன இருக்கணும். அதுல 1 இருந்ததுன்னா நமக்கு சம் செய்யறது ரொம்ப ஈஸி. இதுல 2 இருக்கு. இதுல உள்ள எல்லா நம்பரையும் நம்ம பார்க்குறோம், எல்லாமே 2 மடங்கு. அதனால நம்ம 2ஆல என்ன செய்யறோம், வகுத்துறோம். வகுத்தா நமக்கு 1 கிடைக்கும். அந்த 1 இருந்தா சம்ம ஈஸியா நம்ம என்ன செய்திடலாம். ஸோ முதல் படி நம்ம என்ன செய்யறோம்னா, சமான அணிக்கு என்ன செய்யறோம், மாற்றி எழுதுறோம். 2ஆல வகுக்கிறோம். 2ஆல வகுக்கிறோம். அப்போ R1 அப்படிங்கிற நிறை, முதல் நிறை 2ஆல் வகுக்கப்படுகிறது. 2ஆல் வகுக்கப்படுகிறது. அப்போ இது 1000, இது 2000, 3000, அடுத்தது 11000. மற்ற 2 இதுலையும் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ 3 8 5 27 -1 1 2 2. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்மளோட ஏறுபடி வடிவம் என்ன அப்படின்னா, இதை பயன்படுத்தி R1 நிறை முதலாம் நிறையை பயன்படுத்தி இதை 0 ஆக்கணும். இங்க முதலாம் நிறையை பயன்படுத்தி இதை 0 ஆக்கணும். ஸோ அப்போ அது எப்படி ஆக்குறது, இதுல 3 இருக்கு. அப்போ முதலாம் நிறைய 3ஆல நம்ம என்ன செய்யணும், பெருக்கி கழிச்சிடலாம். அப்போ R2ங்கிறது நமக்கு எப்படி மாறுது, R2 - 3R1 அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, மாறுது. அப்போ முதல் நிறையில எந்த மாற்றமும் இல்லை, அப்படி எழுதிடலாம். ஸோ 1 2 3 11 அப்படி எழுதிடலாம். இரண்டாம் நிறையில நம்ம மாற்ற போறோம். R2 - 3R1. அப்போ 3R1 இது 3ஆல பெருக்கிக்கணும். 3ஆல பெருக்கணும்னா இது 3 3 - 3 0. அடுத்து 3ஆல பெருக்கினா 6 8 - 6 ஸோ 2. 3ஆல பெருக்கினா 9 5 - 9 அப்போ -4. அடுத்தது 3ஆல பெருக்கினா 33 ஸோ 27 - 33 அப்போ -6. அடுத்தது நம்ம R3ல என்ன பண்ண போறோம்னா, இதையும் நம்ம 0 ஆக்கணும். இதை 0 ஆக்குறதுக்கு ஆனா R1 தான் பயன்படுத்தணும், முதலாம் நிறையை தான் பயன்படுத்தணும். அப்போ 2ஐயும் சேர்த்து கூட்டிட்டோம்னா நமக்கு என்ன செய்யணும், 0 ஆயிடும். அப்போ R3ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, R3ஐயும் R1ஐயும் கூட்டிடுறோம். 2ஐயும் என்ன செய்யறோம், கூட்டிடுறோம். அப்போ இது 2ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 0 ஆயிடும். இது 2 கூட்டினோம்னா 3, இது 2ஐயும் கூட்டினோம்னா 5, இது 2ஐயும் கூட்டினோம்னா 13. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த நிலை என்ன பண்ண போறோம், அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல 0 அல்லாத நம்பர் 0 0 முடிஞ்சிருச்சு. அடுத்து இரண்டாம் நிலை பார்க்கிறோம். இங்க 0 இருக்கு, ஆனா இங்க 0 அல்லாத நம்பர். இது இங்க 0 அல்லாத நம்பர்னா இந்த இரண்டாம் நிலையை பயன்படுத்தி இதை 0 ஆக்கணும்.
இரண்டாம் நிலையை பயன்படுத்தி இதை என்ன செய்யணும் 0 ஆகலாம். இரண்டாம் நிலையை பயன்படுத்தணும்னா இதுல வந்து நமக்கு பார்க்குறோம் இந்த 2 இருக்கு, -4 இருக்கு, -6 இருக்கு. ஸோ அப்போ முதல்ல நம்ம இது 2ஆல் என்ன செய்யலாம் வகுத்துடலாம். ஸோ வகுத்துட்டோம்னா முதல் நிலையில எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 1 2 3 11. இரண்டாம் நிலையை 2ஆல் வகுக்க போறோம். ஸோ இரண்டாம் நிலை எப்படி என்ன செய்ய போறோம்னா இரண்டாம் நிலையை 2ஆல் என்ன செய்ய போறோம் வகுக்க போறோம். வகுத்தோம்னா 0 1 -2 -3 கிடைச்சிடும். அடுத்து நம்ம வந்து மூன்றாம் நிலையில எந்த மாற்றமும் செய்யலை இப்போ. ஸோ நம்ம 0 3 5 13 வச்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் இந்த எண்ணை பயன்படுத்தி இதை 0 ஆக்கணும். இப்போ இந்த எண்ணை பயன்படுத்தணும்னா நம்ம என்ன செய்ய போறோம்னா முதல் 2 நிலையிலையும் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எழுதிடலாம். இங்க முதலாம் நிலையில எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எழுதிடலாம். இரண்டாம் நிலையில எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எழுதிடலாம். மூன்றாம் நிலையில இதில் மூன்றாம் நிலையில மாற்றம் இருக்கு. மூன்றாம் நிலையில என்ன மாற்றம் இருக்கு இங்க 3 இருக்கு. ஸோ நம்ம 3ஆல பெருக்கிறோம், பெருக்கிட்டு கழிச்சிடறோம். அப்போ R3 - 3R2 3R2 இதை 3ஆல பெருக்கிறோம். R2வை 3ஆல பெருக்கிட்டு அதை என்ன செய்கிறோம் கழிச்சிட்டோம்னா நமக்கு 0 வந்து. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறோம் 3 0 இதுல 0 தான் நமக்கு கிடைக்கும். இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை என்ன செய்யறோம் 3ஆல பெருக்கிறோம். 3ஆல பெருக்கினா நமக்கு 3. அப்போ 3 - 3 3 - 3 0 ஆகிடும். அடுத்து இங்க 3ஆல பெருக்கினா -6. ஸோ அதை கழிக்கணும். அப்போ இது பிளஸ் ஆயிடும். ஸோ 5 + 6 11 ஆகிடும். அதுக்கு அடுத்தது 13. இதை நம்ம 3ஆல பெருக்கிறோம். அப்போ -9. ஆனால் நம்ம கழிக்கிறோம். இது கழிக்கும் போது அது பிளஸ் ஆயிடும். ஸோ 13 + 9 13 + 9 22 நமக்கு என்ன செய்யணும் கிடைக்கும். சரி, இப்போ நமக்கு 0 அல்லாத எண் 1 0 2 0. ஸோ ஏறுபடி வடிவத்தில் நமக்கு என்ன செய்திருச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்தலாம் அடுத்தது சமன்பாடை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சமன்பாடை கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே இருந்து போகணும். இது வந்து Z-இன் கெழு, இது வந்து Z-இன் கெழு. இந்த இடத்துல நம்ம என்ன போட்டோம் Z-இன் கெழு, இதெல்லாம் மாறிலி. அப்போ இது வந்து Z-இன் கெழு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்குன்னா 11Z = 22 கிடைக்கும். ஓகேயா? ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் Z = 22 / 11 = 2 கிடைச்சிருக்கு. ஒரு ஆன்சர் நம்ம நினைச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இங்க வருவோம். இது ஒய்யோட கெழு, இது செட்டோட கெழு, இது மாறிலி. அப்போ ஒய்யோட கெழுங்கிறதுனால ஒய், இது செட்டோட கெழு. ஸோ -2Z = -3. இப்போ நம்ம செட்டுக்கு பதில் என்ன போடலாம்? செட்டுக்கு பதில் நம்ம 2 போடலாம். 2 போட்டோம்னா ஒய் மைனஸ் இதில் செட்டுக்கு பதில் 2 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் 2 × 2 4 ஆயிரும் = -3. அப்போ y = -3. இந்த -4 அங்கே போனால் +4 ஆயிரும் = 1. ஸோ ஒய்யோட மதிப்பு நமக்கு 1ன்னு என்ன செய்திருச்சு கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம இங்கே வருவோம். இது எக்ஸோட கெழு, இது ஒய்யோட கெழு, இது செட்டோட கெழு. ஸோ அப்போ எப்படி எழுதலாம் x + 2y + 3z = 11 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல எக்ஸ் ஒய்க்கு நம்ம மதிப்பு 1 போட்டணும், செட்டுக்கு மதிப்பு நம்ம 2 போட்டணும். அப்போ என்ன வரும் எக்ஸ் + ஒய்க்கு மதிப்பு 1 போட்டோம். அப்போ 2 × 1 2 தான் கிடைக்கும். செட்டுக்கு மதிப்பு நம்ம 2 போடுறோம். 3 × 2 6 கிடைச்சிரும் = 11. இது 2 கூட்டினா 8, அதை அங்கே கொண்டு போகணும். அப்போ எக்ஸ் = 11 - 8 நமக்கு என்ன கிடைச்சது 3. அப்போ தீர்வு என்னாச்சு? தீர்வு x ஆன்சர் போடுவோம். ஆன்சர் x = 3, y = 1, z = 2.
இப்போ நம்ம பயிற்சி 1.5ல் இருக்கிற இரண்டாவது கணக்கு என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுக்கப்பட்டிருக்கு. ax² + bx + c அப்படின்னு சொல்லி இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது கூட x + 3 x - 5 x - 1 3 பல்லுறுப்புக்கோவை கொடுக்கப்பட்டிருக்கு. அதால நம்ம வகுக்கிறோம்னு சொல்லியிருக்கு. வகுக்கும் போது மீதி நமக்கு 21 61 9 கிடைக்கும் அப்படின்னு இருந்தா ஏபிசியை காண்பதை கொடுத்துருக்கு. காஸியன் நீக்கல் முறையை பயன்படுத்தணும்னு கொடுத்துருக்கு. காஸியன் நீக்கல் முறையை பயன்படுத்தணும்னா நமக்கு விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபி அணி நமக்கு என்ன செய்யணும் கிடைக்கணும். ஸோ அப்போ சமன்பாடு இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதை நம்ம சமன்பாடாக ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் மாற்றணும். ஸோ சமன்பாடாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா f(x) கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவைக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். f(x) = ax² + bx + c அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும் பேர் ஃபஸ்ட்டு பேர் கொடுக்குறோம். இப்போ நமக்கு இதுவும் பல்லுறுப்புக்கோவை தான். இதில் இருந்து நம்ம மீதி தேற்றத்தை பயன்படுத்தணும்னா எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம சமன்பாடாக்கணும். x + 3 = 0 அப்படின்னு சொல்லி போட்டு எக்ஸோட மதிப்பை நம்ம -3 கண்டுபிடிக்கணும். x + 3 = 0. ஸோ x = -3. அப்போ f(-3) எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்யணும் -3 போடும்போது எனக்கு என்ன வரும் -3 9 கிடைக்கும். அப்போ 9x - 3x எக்ஸுக்கு பதில் -3 போடுறேன் +c. அப்போ இந்த முதலாவது பல்லுறுப்புக்கோவை நான் பயன்படுத்தும் போது கிடைக்கிற மீதி 21. ஸோ இதோட மதிப்பு 21. இதுதான் மீதி தேற்றம். அடுத்தது அப்போ இதில் என்ன கிடைக்கும், எக்ஸோட மதிப்பு எனக்கு 5 கிடைக்கும். ஸோ 5 போட்டோம்னா 25 9a x² மதிப்பு போட்டோம் 9a. இங்கே எக்ஸுக்கு தான் நம்ம -3 மதிப்பு போட்டிருக்கோம். ஸோ b இங்கே 25a ப்ளஸ் எக்ஸுக்கு 5 மதிப்பு போடுறோம். ஸோ 5b + c = இங்கே இருக்கிற 61. அடுத்து f(x - 1 = 0) போட்டோம்னா எக்ஸோட மதிப்பு 1 கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு 1 கிடைக்கும். ஸோ நம்ம அதை போட்டோம்னா இங்கே வந்து 1 தான். ஸோ a இது 1 தான் ப்ளஸ் b + c = இங்கே இருக்கிற மீதி 9 எழுதிடலாம். இப்போ நமக்கு 3 சமன்பாடு கிடைச்சிருச்சு. இந்த 3 சமன்பாடை பயன்படுத்தி நம்ம ஏபி விரிவுபடுத்தப்பட்ட அணியை செய்ய போகிறோம் எழுத போகிறோம். இந்த ஏங்கிற அணி கெழு அணி, பிங்கிற அணி மாறிலி அணி. அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் கெழு அணியை எழுத போகிறோம். கெழு அணியில் இருக்கு 9 - 3 1 9 - 3 1. அடுத்தது 25 5 1 25 5 1 1 1 1 1 1. இது கெழு அணி. அடுத்து மாறிலி அணி 21 61 9 21 61 9. ஓகே, இப்போ நம்ம வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதிட்டோம். இனி நமக்கு இங்க இருக்கிற எண் வந்து 1ஆ மாற்றணும். இந்த 1ஆ மாற்றுறதுக்கு இதே ரோல் நம்ம பார்க்குறோம், இதே நிரலில் பார்க்குறோம். இங்கே 1 இருக்கு. ஸோ நம்ம இந்த R3 நம்ம இங்கே கொண்டு போயிடணும். R3 அப்படியே மேலே தூக்கிட்டு R1 அப்படியே என்ன செய்யணும் கீழே இறக்கணும். அப்படி இறக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், தேவையான அணி என்ன செய்யணும் கிடைச்சிடும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா R1 இருக்கிற இடத்துல R3 வரப்போகுது, R3 இருக்கிற இடத்துல R1 வரப்போகுது. ஸோ R3 என்னங்கிற 1 1 1 9. R2ல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 25 5 1 61. இது வந்து என்ன செய்யும் கீழே போயிடும். R1 வந்து R3க்கு போயிடும். ஸோ 9 - 3 1 21 அப்படின்னு சொல்லி என்ன செய்யறேன். அதுக்கு அடுத்து என்னோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருக்கிற இதை 1ஆ மாற்றிட்டோம். அதாவது நம்ம கணக்கு ஈஸியாக செய்யலாம். 0 அல்லாத இருக்கும். அடுத்து இதை 0வா மாற்றணும், இதை 0வா மாற்றணும். இதை 0 மாற்றுறதுக்கு R1 தான் பயன்படுத்தணும். இதை 25ஆல பெருக்கி பயன்படுத்தணும். இதை 0 மாற்றுறதுக்கும் R1 தான் பயன்படுத்தணும். இதை 9ஆல பெருக்கி பயன்படுத்தணும். அப்போ R1ல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ R1 அப்படியே எழுதிடலாம். R1 அப்படியே எழுதிடலாம். R2ல மாற்றம் இருக்கு. என்ன மாற்றம் இருக்கு, R2
மைனஸ் 25 R1. 25ஆல் பெருக்கி இணைச்சிடணும், கழிச்சிடணும். அதே மாதிரி R3ல மாற்றம் இருக்கு. என்ன இருக்கு? R3 மைனஸ் 9 இருக்கிறதுனால 9 R1. R1னால R1 9ஆல் பெருக்கி இணைச்சிடணும், கழிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதை 25ஆல் பெருக்கணும் இதுதானே. அப்போ இது 25. 25 மைனஸ் 25 0 கழிக்கிறோம். அடுத்து இதை 25ஆல் பெருக்கிக்கிறோம். அப்போ 5 மைனஸ் 25 அப்போ மைனஸ் 20 கிடைச்சிடும். அடுத்தது இதை 25ஆல் பெருக்கிக்கிறோம். 1 மைனஸ் 25 மைனஸ் 24 கிடைச்சிடும். அடுத்தது இந்த 25ஆல் பெருக்கிறோம். 25ஆல் பெருக்கணும்னா நமக்கு 225 கிடைக்கும். 225 இங்கே 61. அப்போ மைனஸ் 225 61 சேர்ந்ததுன்னா 164 மைனஸ் 164. ஸோ மைனஸ் 164 நமக்கு என்ன செய்யணும்? கிடைச்சிடும். சரி, அதுக்கு அடுத்தது இதை 0 ஆக்குறதுக்கு இதை 9ஆல் பெருக்கணும். 0 ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்? 9ஆல் பெருக்கணும். 9ஆல் பெருக்கிட்டோம்னா 9 மைனஸ் 9 0. 9ஆல் பெருக்கிடுறோம். ஸோ மைனஸ் 3 மைனஸ் 9 மைனஸ் 12. இதை 9ஆல் பெருக்கிட்டோம்னா 1 மைனஸ் 9 மைனஸ் 8. அடுத்து இதை 9ஆல் பெருக்கினா 81. 21 மைனஸ் 81. ஸோ மைனஸ் 60. ஓகே, இப்போ இது 1 ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொன்னா, முதல் இதுல எந்த மாற்றமும் இல்லை. 1 1 1 1 எந்த மாற்றமும் இல்லை. இரண்டாவதுல எந்த மாற்றமும் இல்லை. மைனஸ் 20 மைனஸ் 24 மைனஸ் 164 எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மூணாவதுல 0 ஆகணும். 0 ஆகிறதுக்கு இதை பயன்படுத்துறோம். எல்லாமே பெரிய நம்பர்ஸா இருக்கு. அதே நேரத்துல எல்லாமே 4 மடங்கா இருக்கு. அப்போ நம்ம 4ஆல என்ன செய்யலாம்? டிவைட் பண்ணிடலாம். 4ஆல டிவைட் பண்ணிடலாம். மைனஸ் சைடும் இருக்கு, அதனால மைனஸ் 4ஆல நம்ம டிவைட் பண்ணிடலாம். இதுல கூட நமக்கு டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ R2 implies R2 divided by minus 4. அதே மாதிரி R3லையுமே 4 மடங்கா இருக்கிறதுனால R3 implies R3 divided by minus 4. இப்போ நம்ம பார்ப்போம். இது 4ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? மைனஸ் 5. அடுத்தது மைனஸ் 6. இதுல மைனஸ் 41. எங்க பார்த்தோம்னா இது 0 தான். இது மைனஸ் 3. இது மைனஸ் 2. இது நம்ம 4ஆல பண்ணோம்னா மைனஸ் 15. சரி, இப்போ நமக்கு சின்ன நம்பரா கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ நம்ம இதை 0 ஆக்கணும், அப்படிதானே? ஏன்? இது 0 அல்லாத உறுப்பு இருக்கு முதல் ரோல. இங்க ஒரு 0 மட்டும் இருக்கு. ஒரு 0 மட்டும் இருந்தா அடுத்த நிலையில 2 0 இருக்கணும். இங்க ஒரு 0 ஆல்ரெடி இருக்கு. அப்போ இது மட்டும் நம்ம மாத்தினா போகும். ஆனா இதை 0 ஆக்குறதுக்கு இதை தான் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அப்போ இதை நம்ம 5ஆல பெருக்கணும். இதை நம்ம 3ஆல என்ன செய்யணும்? பெருக்கணும். அப்போ பெருக்குனால நம்ம என்ன செய்ய முடியும்? கழிக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யும்? 0 கிடைக்கும். ஓகே, அப்போ முதல் இதுல எந்த மாற்றமும் இல்லை, இரண்டாவதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எழுதிடலாம். 1 1 1 9 0 மைனஸ் 5 மைனஸ் 6 மைனஸ் 41. அதுல மாற்றம் இல்லை. ஆனா இதுல மட்டும் மாற்றம். R3ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, என்ன பண்ண போறோம்? R3 5ஆல பெருக்கிறோம். ஸோ 5 R3 5ஆல பெருக்கிட்டு மைனஸ் இதான் 3ஆல பெருக்கிறோம். ஸோ R2 3ஆல என்ன செய்யறோம்? பெருக்கிறோம். ரெண்டும் ஒரே சைனா இருக்கு. இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். அதனால கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன செய்யறோம்? 0 கிடைச்சிடும். அப்போ நம்ம நமக்கு அது பெரிய ஸ்டெப்பா இருக்கிறதுனால இதில் என்ன செய்துக்கலாம்? எழுதி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம 3ஆல பெருக்கி எழுதிக்கிறோம். R2 3ஆல பெருக்கினா என்ன வரும்? 0 மைனஸ் 15 மைனஸ் 18 3ஆல பெருக்கிறோம். ஸோ 21
மைனஸ் 123 3ஆல பெருக்கிறோம் 3ஆல பெருக்க 3 3ஆல பெருக்கணும்னா 12 சரி அடுத்தது இதை நம்ம 5ஆல பெருக்குவோம் 0 இது 5ஆல பெருக்கணும்னா மைனஸ் 15 இதை நம்ம பெருக்கணும்னா 5ஆல பெருக்கணும் ஸோ மைனஸ் 10 இது 5ஆல பெருக்கணும்னா மைனஸ் 75 சரி இப்போ நம்ம வந்து R3 மைனஸ் R2 R3 மைனஸ் R2 இதுல இருந்து இதை கழிக்கணும் ஸோ இப்போ இது 0 அடுத்தது இதுல இருந்து இதை கழிச்சிட்டோம்னா 0 ஆயிடும் இதுல இருந்து இதை கழிக்கணும் அப்போ இது பிளஸ் 18 ஆயிடும் அப்போ நமக்கு மொத்தத்தில் சேர்த்தா 8 கிடைக்கும் இதுல இருந்து இதை கழிக்கணும் அப்போ இது பிளஸ் ஆயிடும் பிளஸ் ஆகும்போது நமக்கு என்ன வந்துடும் 48 வந்துடும் 48 இப்போ நம்ம வந்து ஏழுபடி வடிவத்துக்கு என்ன செய்துட்டோம் கொண்டு வந்துட்டோம் ஒரு 0 2 0 ஸோ ஏழுபடி வடிவத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் இப்போ நம்ம பார்க்குறோம் இது கெழு அணி இதுவ்வளோ கெழு அணி இதுதான் மாறிலி அப்போ இது 8ங்கிறது ஜெட்டோட கெழு அப்போ 8z ஈக்குவல் டு இந்த மாறிலி 48 இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கு z ஈக்குவல் டு 48 டிவைடட் பை 8 ஸோ R நமக்கு நினைச்சுக்கிறது கிடைச்சிடும் அடுத்து இங்கே வருவோம் இது கெழு அணி அப்போ இது ஒய்யோட கெழு இது செட்டோட கெழு ஸோ மைனஸ் 5y மைனஸ் 6z ஈக்குவல் டு மைனஸ் 41 இப்போ இந்த செட்டோட மதிப்பை போடுவோம் போட்டோன்னா இருந்து 6 அப்போ மைனஸ் 5y இதில் நம்ம 6 போட்டோன்னா மைனஸ் 36 கிடைக்கும் ஈக்குவல் டு மைனஸ் 41 ஸோ அடுத்து இதை நம்ம அங்கே கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் 5y ஈக்குவல் டு மைனஸ் 41 ப்ளஸ் 36 ஸோ நமக்கு இதில் என்ன கிடைக்குது மைனஸ் 5 கிடைக்கும் therefore y ஈக்குவல் டு 1 நினச்சிக்கிறது கிடைச்சி மைனஸ் 5y ஈக்குவல் டு மைனஸ் 5 அதனால y ஈக்குவல் டு 1 கிடைச்சிது அதுக்கடுத்து ஒய்யோட மதிப்பு 1 செட்டோட மதிப்பு 6 அதை தூக்கி என்ன செய்யணும் இங்கே போடணும் இதோட கெழு எக்ஸ் ஒய் செட்டு அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட் ஈக்குவல் டு 9ன்னு இருக்கு அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு 1 செட்டோட மதிப்பு 6 ஈக்குவல் டு 9 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 7 வரும் ஈக்குவல் டு 2 அப்போ நமக்கு தீர்வு என்ன வரும் ஆன்சர் என்ன வரும் எக்ஸோட மதிப்பு 2 ஒய்யோட மதிப்பு 1 செட்டோட மதிப்பு 6 இந்த பயிற்சி 1.5 இருக்கிற 4வது கணக்கு நம்ம நினைச்சிருக்கிறோம் பார்க்க போகிறோம் இதில் ஒரு சமன்பாடு கொடுத்துருக்கு y ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c அப்படிங்கிற சமன்பாடு கொடுத்துருக்கு இந்த சமன்பாட்டில் வழியாக செல்கிற 3 புள்ளிகள் நினைச்சு இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது எக்ஸோட மதிப்பு இது ஒய்யோட மதிப்பு 3 புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அந்த பாதையை நம்ம கண்டுபிடிக்கணும் அவர் எந்த வழியாக போகிறாருங்கிற பாதையை கண்டுபிடிச்ச பிறகு இது 7,60 இந்த புள்ளியில் அவருடைய நண்பன் என்ன செய்கிறாரு இருக்கிறார் ஜஸ்ட் அவர் வர்றாரு இந்த புள்ளி வழியாக அவர் வர்றாரு ஸோ அவரை வந்து இவர் சந்திப்பாரா இல்லையா இதுதான் கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 புள்ளிகளையும் பயன்படுத்தி 3 சமன்பாடுகளை என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் கொடுக்கப்பட்ட சமன்பாடை இப்படி எழுதிக்கலாம் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுதிக்கலாம் ஓகேயா இப்போ ஃபஸ்ட்டில் மைனஸ் 6,8 வழியாக அவங்க போகிறாரு அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 6 அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 36 அப்போ 36 அடுத்து மைனஸ் 6 இப்படி போட்டோம்னா மைனஸ் 6b அப்புறம் இதில் எந்த மாற்றமும் இல்லை ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒய்க்கு பதில் 8 ஒரு சமன்பாடு கிடச்சிருச்சு அடுத்த புள்ளியை நம்ம போடுறோம் அடுத்த புள்ளி என்ன மைனஸ் 2 மைனஸ் 12 இதை நம்ம போட்டோம்னா என்ன கிடைக்கி மைனஸ் 2 போட்டோம்னா நமக்கு 4 ஆகிடும் ஸோ 4a இங்கே மைனஸ் 2 போட்டோம்னா மைனஸ் 2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 12
சரி, அடுத்த புள்ளி 3,8 3,8 இதை நம்ம போட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3 போடுறோம். 3 போட்டால் 9 ஆயிரும். ஸோ 9A இதில் நம்ம 3 போட்டோம்னா ப்ளஸ் 3B ப்ளஸ் C ஈக்குவல் டு இங்கே இருக்கிற இந்த 8. சரி, அப்போ நம்ம 3 சமன்பாடு இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், அணியை உருவாக்கிடலாம். ஏங்கிறது கெழு அணி, பிங்கிறது மாறி அணி. ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கெழு அணி எழுதுவோம். 36 மைனஸ் 6 1, 36 மைனஸ் 6 1, அடுத்து 4 மைனஸ் 2 1, 4 மைனஸ் 2 1, அடுத்து 9 3 1, 9 3 1, அடுத்தது வந்து மாறிலி எண் 8 மைனஸ் 12 8, 8 மைனஸ் 12 8. சரி, இதுதான் நம்மளுடைய விரிவுபடுத்தப்பட்ட அணி. இப்போ இங்கே நமக்கு வந்து இந்த 36 தான் நம்ம ஆக்சுவலாக இதில் வந்து 0 அல்லாத நம்பர் தான் இருக்கும். அப்போ இங்கே 0 அல்லாத நம்பர் தான் நமக்கு இருக்குது. ஏறுபடி வடிவத்துக்கு எழுதுறதுக்கு 0 அல்லாத நம்பர் தான் இருக்குது. ஆனால் 1 இருந்தால் நம்ம ஈஸியாக சமைச்சிடலாம். ஆனால் இந்த சம பொறுத்த வரைக்கும் இந்த 36 அப்படியே இருந்தால் நம்ம ஈஸியாக சமைச்சிடலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இதை 9ஆல் பெருக்கிட்டோன்னா 36 கிடச்சிரும். இதை 4ஆல் பெருக்கிட்டோன்னா 36 கிடச்சிரும். அதனால இந்த 36 நம்ம 1ஆ மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. 36 வச்சாவே நம்ம என்ன செய்யலாம், சம செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்போது இந்த 36 அப்படியே வச்சுக்கிட போகிறோம். இந்த R2 2ஆம் நிலையை 9ஆல் பெருக்கி வச்சுக்கிட போகிறோம். 3ஆம் நிலையை 4ஆல் பெருக்கி வச்சுக்கிட போகிறோம். அப்போது பெருக்கிட்டோன்னா முதல் நிலையில் எதுவுமே செய்யலை. ஸோ 36 மைனஸ் 6 1 8 அப்படி வந்துடும். இதை வந்து 9ஆல் பெருக்கும். R2-வை எதால் பெருக்கிறோம், 9R2 9ஆல் பெருக்கிறோம். பெருக்கினா என்ன வரும், முதல் நம்பர் 36 வரும். 9ஆல் பெருக்கினா மைனஸ் 18, 9ஆல் பெருக்கினா 9, 9ஆல் பெருக்கினா மைனஸ் 108. சரி, அடுத்தது R3-யை நம்ம 4ஆல் பெருக்கிறோம். R3-யை 4ஆல் பெருக்கிறோம். 4ஆல் பெருக்கினா என்ன வரும், 36. இதை 4ஆல் பெருக்கினா 12, 4ஆல் பெருக்கினா 4, இதை 4ஆல் பெருக்கினா 32. சரி, இப்போ நம்ம வந்து பெருக்கி வச்சிட்டோம். இப்போ நம்ம ஈஸியாக எழுதிடலாம், சமைச்சிடலாம். இப்போ இது ரெண்டு டைரெக்டாக நம்ம கழிச்சாலே என்ன செய்திடும், ஆன்சர் கிடச்சிடும். அப்போ R2 இங்கே நம்ம வந்து 0 ஆக்கணும், இது 0 ஆக்கணும். அதுக்கு இதை ரெண்டையும் கழிக்க போகிறோம். இதை தான் பயன்படுத்தணும். R1 தான் நம்ம பயன்படுத்தணும். அதனால இதில் இருந்து இதை கழிக்க போகிறோம். அடுத்தது இதில் இருந்து இதை கழிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம R2 நமக்கு எப்படி கிடைக்குன்னா R2 மைனஸ் R1. அதே மாதிரி R3 எப்படி கிடைக்க போகுதுன்னா R3 மைனஸ் R1. சரி, அப்போ R1ல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 36 மைனஸ் 6 1 8. ஓகே, இப்போ இதில் இருந்து நம்ம இதை கழிக்க போகிறோம். இதில் இருந்து இதை கழிக்க போகிறோம். 36 மைனஸ் 36 0, மைனஸ் 18 இதை கழிக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் 6 ஸோ மைனஸ் 12. இதில் இருந்து இதை கழிக்க போகிறோம். 9 மைனஸ் 1 வரும். ஸோ 8. இதில் இருந்து இதை கழிக்க போகிறோம். அப்போ இங்கேயே மைனஸ் 8 வந்துடும். ஸோ மைனஸ் 116 கிடச்சிடும். அடுத்தது ரெண்டாவது R3 நம்ம பார்க்க போகிறோம். அதுவுமே இதில் இருந்து இதெல்லாம் கழிக்க போகிறோம். ஸோ 0 ஆகிடும். இதில் இருந்து இதை கழிக்க போகிறோம். அப்போ கழிக்க போகிறோன்னா இது ப்ளஸ் ஆகிடும்ல. ஸோ 12 ப்ளஸ் 6 வரும். ஸோ 18. அடுத்து இதில் இருந்து இதை கழிக்க போகிறோம். 4 மைனஸ் 1 3 ஆயிரும். இதில் இருந்து இதை கழிக்க போகிறோம். 32 மைனஸ் 8 அப்போ 24. ஓகே, இப்போ கழிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்ப்போம், இதில் எல்லாமே 4 இருக்குது. 4 மடங்காக இருக்குது. ஸோ 4ஆல் வகுக்க போகிறோம். இங்கே வந்து எல்லாமே 3 மடங்காக இருக்குது. அதனால் 3ஆல் வகுக்க போகிறோம். சரி, இப்போ அடுத்து ஃபஸ்ட் இதில் எந்த மாற்றமும் இல்லை. 1 8 அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் இதை 4ஆல் வகுக்க போகிறோம். R2
gives R2 divided by 4. R3ல 3 பொதுவாக இருக்குது. ஸோ 3ஆல் வகுத்துட்டோன்னா ஈஸியாக என்ன செய்யலாம், சம் செய்யலாம். ஸோ R3 divided by 3. சரி, இப்போ நம்ம வகுத்து எழுதுவோம். 4ஆல் வகுக்கணும். ஸோ அப்போ 0, 4ஆல் வகுத்துட்டோன்னா -3, 4ஆல் வகுத்தா 2, 4ஆல் வகுத்துட்டோன்னா -29. அடுத்து இதை 3ஆல் வகுக்கணும். 0, 3ஆல் வகுத்தா 6, 3ஆல் வகுத்தா 1, இதை 3ஆல் வகுத்துட்டோன்னா நமக்கு 8 கிடைக்கும். சரி, இப்போ நமக்கு இதில் இருந்து இதை 2ஆல் பெருக்கி நம்ம சமைச்சா நமக்கு ஈஸியாகிடும். ஸோ நம்ம வேணால் ஒரு ஸ்டெப் செய்து வச்சுக்கலாம். என்ன செய்து வச்சுக்கலாம், R3 gives R3 minus plus, ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ரெண்டையும் சேர்க்க தான் செய்யும். ப்ளஸ் 2R2. இப்போ 0 அல்லாத நம்பர், இது 2 0 ஆயிடுச்சு. இங்கே ஒரு 0 தான் இருக்குது. அப்போ இங்கே 2 0 இருந்தால் போதும். ஒரு 0 ஆல்ரெடி இருக்குது. அப்போ இதை மட்டும் நம்ம 0 ஆக்கினா நமக்கு ஏறுபடி வடிவம் கிடைச்சிடும். இது 0 ஆக்கிறதுக்கு இதை தான் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அதனால நம்ம இந்த R2 பயன்படுத்துகிறோம். இங்கே 6 இருக்கிறதுனால இது 2ஆல் பெருக்கிக்கிறோம். 2ஆல் பெருக்கினா நமக்கு 6 கிடைக்கும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம கூட்டிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், 0 கிடைச்சிடும். சரி, இப்போ இதை நம்ம 2ஆல் பெருக்க அந்த நம்பர் என்ன ஆகும், -6 ஆகும். இந்த நம்பர் என்ன ஆகும், 2ஆல் பெருக்கிட்டோம்னா 4 ஆயிரும். இந்த நம்பர் -58 ஆயிரும். இப்போ நம்ம முதல் ரோல எந்த மாற்றமும் இல்லை. 36 -6 1 8 எந்த மாற்றமும் இல்லை. இரண்டாவது ரோலையும் எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது நிலையிலையும் எந்த மாற்றமும் இல்லை. 0 -3 2 -29. ஆனால் இதில் R3 + 2R2 தான் இதில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை டேரெக்டாக வச்சுக்கலாம், கூட்டிடலாம். 6 இதையும் -6 கூட்டோன்னா 0, 1 4 கூட்டோன்னா 5, இங்கே 8ஐயும் -58 கூட்டோன்னா -50. சரி, இப்போ நமக்கு ஏறுபடி வடிவம் கிடைச்சிட்டு. ஸோ இது செட்டோட கெழு, இது மாறிலி. அப்போ 5 செட் ஈக்குவல் டு -50 நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஸோ செட்டோட மதிப்பு -10 நிச்சயம் கிடைச்சி. செட்டோட மதிப்பு நமக்கு 10 கிடைச்சிடும். அடுத்தது செட்டோட மதிப்பு இங்கே ஒய்யோட கெழு, இது செட்டோட கெழு. ஸோ -3y + 2 செட் ஈக்குவல் டு இது மாறிலி -29. இப்போ செட்டுக்கு பதிலாக இந்த -10 போடுவோம். -3y -10 போட்டோம்னா -20 மாறிடும். ஸோ -20 ஈக்குவல் டு -29. -3y ஈக்குவல் டு இது அங்கே கொண்டு போகிறோம். -29 + 20 ஆயிடும். -9 ஆயிடும். அப்போ y ஈக்குவல் டு -9 / -3 கேன்சல் ஆகிடும். ஸோ 3 கிடைச்சி. ஒய்யோட மதிப்பு 3. இப்போ இந்த ஒய்யோட மதிப்பை இங்கே போடும். எக்ஸ் ஒய்யோட மதிப்பு, இது எக்ஸோட கெழு. அப்போ 36x, இது ஒய்யோட கெழு, -6y + செட் ஈக்குவல் டு இது மாறிலி. ஸோ அது 8. சரி, இப்போ நம்ம மதிப்பு போட்டோம்னா 36x -yக்கு பதில் நம்ம என்ன போடுறோம், 3 போடுறோம். 3 போட்டால் -18. செட்டுக்கு பதில் -10 போடுறோம். -10 போட்டோம்னா ஈக்குவல் டு 8 கிடைச்சிடும். அப்புறம் இதோட மதிப்பு -28. அங்கே போனால் +28 ஆகும். அப்போ 36x ஈக்குவல் டு 8 + 28 ஈக்குவல் டு 36. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைச்சிருது, 36/36 ஈக்குவல் டு 1 கிடைச்சிது. இப்போ எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 3, செட்டோட மதிப்பு
சனியோட ஏ சி சியோட மதிப்பு பி சி பியோட மதிப்பு ஏ பி சி ஏ ஏயோட மதிப்பு இப்போ நம்ம அந்த மதிப்பை என்ன செய்வோம் கொடுக்கப்பட்ட சமன்பாடுல போடுவோம் கொடுக்கப்பட்ட சமன்பாடுல போட்டா ஏக்கு பதில் என்ன 1 ஸோ 1 இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக 3 ஸோ ப்ளஸ் பி எக்ஸ் சிக்கு பதிலாக -10 ஈக்குவல் டு 1 சரி that is x square y equal to x square plus 3x minus 10 இப்போ pங்கிற புள்ளி 7,60ன்னு கொடுத்துருக்கு அப்போ x ஓட மதிப்பு 7 y ஓட மதிப்பு x ஓட மதிப்பு 7 போட்டால் yக்கு மதிப்பு 60 வந்தால் சந்திப்பாங்க 60 வரலன்னா சந்திக்க மாட்டாங்க அப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்வோம் மதிப்பு போடுவோம் 7 போடுவோம் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஈக்குவல் டு 7 போடுவோம் 7 போட்டால் என்ன கிடைக்கும் 49 ப்ளஸ் 3 இன்ட்டு 7 -10 ஈக்குவல் டு 49 ப்ளஸ் 21 -10 ஸோ 60 70 -10 70 -10 ஸோ 60 ஒய்யோட மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிட்டு 60 இங்கே இருக்கிற ஒய்யோட மதிப்பு இதுதான் ஈக்குவல் டு 1 ஒய்யோட மதிப்பு 60 நினைச்சிருச்சு கிடச்சிருச்சுன்னா கட்டாயம் செய்வாங்க வெயிட் பண்ணுவாங்க அவருடைய நண்பனை சந்திப்பார் பயிற்சி 1.6 முதலாவது கணக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா பின்வரும் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமைவு உடையதா என்பதை ஆரம்பிக்க ஒருங்கமைவு உடையதாகவும் அவற்றை தீர்க்க இந்த ஒருங்கமைவு உடையது அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒருங்கமைவு உடையதுன்னா தீர்வு உண்டுன்னு அர்த்தம் தீர்வு உண்டு என்றால் ஒருங்கமைவு உடையது அந்த தீர்வு ஒரே ஒரு தீர்வாக இருக்கலாம் இல்லைன்னா எண்ணிக்கையற்ற தீர்வாக இருக்கலாம் நிறைய தீர்வுகள் இருக்கலாம் தீர்வு இருந்தால் ஒருங்கமைவு உடையது தீர்வு இல்லை அப்படின்னா ஒருங்கமைவு அற்றது இப்போ நம்ம அது எப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக நமக்கு இப்படி 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க a1x b1y plus c1z இதே மாதிரி 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க இந்த ஏங்கிற அணிக்கு பேர் என்னன்னா கெழு அணி கொடுக்கப்பட்ட கெழுவை எடுத்திருக்கோம் a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3 ஸோ இதுக்கு பேர் கெழு அணி bங்கிறது மாறிலியோட அணி ஸோ bங்கிறது மாறிலி அணி ab சேர்ந்தால் அதுக்கு பேர் விரிவுபடுத்தப்பட்ட அணி இப்போ இங்கே எத்தனை மாறி இருக்குது அப்படின்னா 1 2 3 எக்ஸு ஒய் செட் இதுக்கு தான் பேர் மாறி அப்போ இங்கே 3 மாறி இருக்குது எக்ஸு ஒய் செட்டுன்னு 3 மாறி இருக்குது அந்த 3 மாறி நமக்கு இருக்குது நம்மளோட இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணிக்கு நம்ம தரம் கண்டுபிடிக்க போகிறோம் 7 படி வடிவம் அமைச்சு அதில் நம்ம தரம் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த தரத்தோட எண்ணிக்கையும்
இங்க இருக்கிற மாறியோட எண்ணிக்கையும் சமமா இருந்தா நமக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கும், அது ஒருங்கமைவு உடையதுதான். இப்போ நம்ம ஒரு தரம் கண்டுபிடிக்கிறோம். தரம் எனக்கு 2 வந்திருக்கு. ஒன்று இந்த 3 மாறிகள்லாம் 3க்கு குறைவாக வந்திருக்கு. அப்ப 2 வரலாம், 1 வரலாம். 2 வந்தாலும் 1 வந்தாலும் நமக்கு எண்ணிக்கையற்ற தீர்வு கிடைக்கும். எண்ணிக்கையற்ற தீர்வு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணும், அதுலேயும் தீர்வு உண்டு, அதுவும் ஒருங்கமை உடையது தான். எண்ணிக்கையற்ற தீர்வு உண்டு, அதனால ஒருங்கமை உடையது. ஆனால் ஒரு சில நேரங்களில் ஏக்கு நம்ம தனியாக பார்த்தோம்னா இருக்குல்ல, இந்த ஏங்கிற அணிக்கு தனியாக பார்த்தோம்னா ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏவே வரும். இந்த ஏக்கு மட்டும் தனியாக பார்த்தா இதோட தரம் வேற நம்பர் வரும். பியை நம்ம சேர்த்து விரிவுபடுத்தப்பட்ட அணியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட தரம் வேற வரும். அப்படி 2 வேற வேற வந்ததுன்னா இந்த இதுல தீர்வு கிடையாது. அப்ப எப்போ மட்டும் தீர்வு கிடையாது, ஏயோட தரமும் ஏபியோட தரமும் எந்த கணக்குல ஒன்று போல வரலையோ அந்த கணக்குல மட்டும் தீர்வு கிடையாது. தீர்வு இல்லை அப்படின்னா ஒருங்கமைவு அற்றதுன்னு அர்த்தம். ஒருங்கமைவு அற்றது. தீர்வு இருந்தால் ஒருங்கமைவு உடையது, தீர்வு இல்லைன்னா ஒருங்கமைவு அற்றது. சரி, நம்ம இப்போ கணக்குள்ள வரலாம். அப்போ கொடுக்கப்பட்ட கணக்குல ஒருங்கமை உடையதா இல்லையா நமக்கு ஆராயணும் அப்படின்னா முதலாவது கொடுக்கப்பட்ட அணிக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஏறுபடி வடிவம் அமைக்கணும். ஏறுபடி வடிவம் அமைக்கணும். முதல் ஸ்டெப் ஏறுபடி வடிவம் என்ன செய்யணும், அமைக்கணும். சரி, அப்போ ஒருங்கமை உடையதான் ஆராய்வதற்கு ஏறுபடி வடிவம் அமைக்கணும். ஏறுபடி வடிவம் எப்படி அமைக்கிறது, விரிவுபடுத்தப்பட்ட அணி. விரிவுபடுத்தப்பட்ட அணி 1 -1 2 1 -1 2 மாறி சேர்த்து இல்லைன்னா அடுத்தது உள்ள கேள்வி எழுதுவோம். 2 1 4 2 1 4 4 -1 1 4 -1 1 அது கூட கேளு. 2 7 4 2 7 4. சரி, இதுவும் முதல் 3 நிரலும் சேர்ந்து ஏ, இது வந்து பி, 2 சேர்ந்து ஏயும் பி. சரி, இப்போ இதில் முதல் உறுப்பு 1 இருக்கு, நமக்கு ஈஸி தான். நம்ம இப்போ ஏறுபடி வடிவம் எழுதுவோம். முதல் இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 1 -1 2 2 எந்த மாற்றமும் இல்லை. இங்கே என்ன மாற்றம் இருக்குன்னா 2ஆல் பெருக்கிட்டு கழிக்கிறது. அப்போ R2ல என்ன மாற்றம் இருக்கு, R2 - 2R1 2R1. R3ல R3 எப்போ கிடைக்கும், இங்கே 1 தான் இருக்கு, இங்கே 4 இருக்கு. அப்போ இதை 4ஆல் பெருக்கணும். R3 - 4R1. ஏன்னா இது 2ஐயும் 0 ஆக்கணும். ஏறுபடி வடிவத்துக்கு 0 இதை 0 ஆக்குறதுக்கு இதை தான் பயன்படுத்தணும், இதை 0 ஆக்குறதுக்கு இதை தான் பயன்படுத்தணும். சரி, இப்போ நம்ம வந்து R2 - 2R1. இப்போ இதில் வந்து நம்ம வந்து 2ஆல் பெருக்கிட்டோம்னா இது 2000, இது -2000, இது 2000, இது 4000, இது 4000. இப்போ 2 - 2 0, 1 மைனஸ் ஆஃப் -2, அப்போ இது +2 ஆயிடும். 1 + 2 3, அப்புறம் 4 - 4 0, அடுத்து 7 - 4 ஸோ 3. ஓகே, அடுத்து இதை கண்டுபிடிக்கிறது 4ஆல் பெருக்கணும். அப்போ இது 4000, இது -4, இது 8, இது 8. சரி, இப்போ 4 - 4 0, -1 -1 மைனஸ் ஆஃப் -4, அப்போ +4 ஆயிடும். -1 +4 அப்போ 3 ஆயிடும். 1 - 8 -7 ஆயிடும். 4 - 8 -4 ஆயிடும். அடுத்தது இது 1 ஆக்கிட்டோம், இது 2 0 ஆக்கிட்டோம்.
இந்த ரோல ஒரு 0 தான் இருக்கு. ஏன்னா அடுத்து இங்க 0 இருந்தால் தான் இது 2 0. இங்க 0 இருந்தால் மட்டும்தான் இங்க 3 0 கொண்டு வரணும். இங்க 0 இல்லை, அப்போ இதுல வந்து ஒரு 0 இருக்குன்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம கவனிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஒரு 0 இருக்கு. அப்போ இங்க 2 0 கொண்டு வந்தா போதும். ஒரு 0 இங்க இருக்கு. அப்போ இது மட்டும் 0 ஆக்கினா போதும். அதுக்கு இதை தான் பயன்படுத்தணும். இப்போ இங்கேயும் 3 தான் இருக்கு, இங்கேயும் 3 தான் இருக்கு. அப்போ டைரக்டா நம்ம கழிச்சிட்டா நமக்கு என்ன செய்யணும், ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ முதல் ரோல எந்த மாற்றமும் இல்லை, ரெண்டாவது எதுவும் இல்லை, மூணாவது மட்டும் R3 மைனஸ் R2ன்னு போட போறோம். டைரக்டா கழிக்க போறோம். டைரக்டா கழிச்சு எடுக்க போறோம். முதல் இதுல R1ல எந்த மாற்றமும் இல்லை, 1 மைனஸ் 1 2 2. இதுலயும் எந்த மாற்றமும் இல்லை, 0 3 0 3. R3ல மட்டும்தான், இங்க மட்டும்தான் 0 ஆகணும். ஸோ R3ல மட்டும்தான், இந்த 0க்கு எந்த பாதிப்பும் இல்லை. இது வந்து 3 மைனஸ் 3 0 ஆயிடும். மைனஸ் 7 மைனஸ் 0, ஸோ மைனஸ் 7 ஆயிடும். மைனஸ் 4 மைனஸ் 3, ஸோ மைனஸ் 7 ஆயிடும். மைனஸ் 4 மைனஸ் 3, ஸோ 7 ஆயிடும். இப்போ நம்ம பார்த்தோம்னா பிரிச்சு எடுத்து பார்ப்போம். இப்போ இது ஏங்கிற அணி. அப்போ ரோ ஆஃப் ஏ வந்து 3. ரோ ஆஃப் ஏயோட தரம் என்னது, 3. ஏயோட தரம் வந்து 3. எப்படி கண்டுபிடிச்சோம், இதை மறைச்சிக்கிட்டோம். இப்போ இதுதான் ஏங்கிற அணி. ஏங்கிற அணியில முழுசும் 0 உள்ள ரோவே இல்லை. இது 2 0 இருக்கிறாலும் இதுல 0 இல்லை. அப்போ இது 0 அல்லாத ரோ. இதுல இது 0 கிடையாது, அப்போ 0 அல்லாத ரோ. இது 0 அல்லாத ரோ. அப்போ 3 0 அல்லாத ரோ இருந்தா நமக்கு தரம் 3. அதுக்கு அடுத்தது ஏபியோட தரம். ஏபியோட தரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது 0 அல்லாத ரோ 1, 0 அல்லாத ரோ 2, 0 அல்லாத ரோ 3. எல்லாமே 0வா இருந்தா மட்டும்தான் அது பூஜ்ஜிய நிறை. எல்லாமே 0வா இருந்தா மட்டும்தான் பூஜ்ஜிய நிறை. இது பூஜ்ஜியம் அல்லாத நிலை, பூஜ்ஜியம் அல்லாத நிலை, பூஜ்ஜியம் அல்லாத நிலை 3. இப்போ வந்து மாறிகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு, 3. 1 2 3 x y z. மாறிகளின் எண்ணிக்கை 3. நமக்கு வந்திருக்கிற தரமும் 3. அதே நேரத்துல 2 சமமா இருக்கு. அப்போ ஏயோட தரமும் ஏபியோட தரமும் நமக்கு சமமா இருந்து ஈக்குவல் டு மாறிகளின் எண்ணிக்கைன்னு வருது. ஏன்னா 3ங்கிறது மாறிகளின் எண்ணிக்கை. மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமா இருந்தா நமக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும். ஒரே ஒரு தீர்வு உண்டு. ஒரே ஒரு தீர்வு உண்டு. தீர்வு உண்டுனாவே ஒருங்கமை உண்டு. ஒருங்கமை உடைய. இப்போ ரெண்டாவது கணக்கு நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது கணக்குலேயே நமக்கு 3 சமன்பாடு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நம்ம விரிவுபடுத்தப்பட்ட அணி நினைச்சு போறோம். எழுதணும். விரிவுபடுத்தப்பட்ட அணி என்ன எழுதலாம், 3 1 1 கெழு அணி. 3 1 1 3 1 1 3 மைனஸ் 3 2, சாரி 1 மைனஸ் 3 2, 7 மைனஸ் 1 4, 7 மைனஸ் 1 4. இதுக்கு பேரு தான் கெழு அணி. இது கூட மாறிலி அணி 2 1 5 2 1 5. இது மொத்தமாக சேர்த்து இதுக்கு பேர் விரிவுபடுத்தப்பட்ட அணி. இப்போ இதை நம்ம ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றுறதுக்கு இங்கே 3 இருக்கு, இங்கே 1 இருக்கு. அப்போ இதை நம்ம அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ அடுத்த லைன் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் R1 goes to R2. R2ங்கிறது R1க்கு வரப்போகுது. அப்போ R2 தான் R1ல வரப்போகுது. R2 தான் இருக்கு. அப்போ இதான் இங்கே வரப்போகுது. 1 மைனஸ் 3 2 1. ஏன்னா 1 இருந்தால் நம்ம ஈஸியாக சம செய்யலாம். அதனால இப்போ இந்த R1 வந்து R2க்கு போக போகுது. அப்போ இந்த இருக்க R1 3 1 1 2. ஸோ 2 இடம் மாறிடுச்சு. இப்போ இதில் ஒரு சேஞ்சுமே இல்லை. இதில் ஒரு சேஞ்சுமே இல்லை. சரி, இப்போ நமக்கு வந்து 1 இருக்கு.
அப்போ இங்க 3 இருக்கிறதுனால இதை 3ஆல பெருக்கிடலாம். R2 எப்படி கிடைக்கி? R2 minus 3R. R2 minus 3R1. 1 3ஆல பெருக்கிட்டு கழிச்சிடணும். அப்போ இங்க 0 வரும். ஏன்னா நம்ம வேலை இது 0 ஆக்கணும், இது 0 ஆக்கணும். அடுத்து இங்க வர்றதுக்கு என்ன செய்யணும்? இதை 7ஆல பெருக்கணும். அப்போ R3 gives R3 minus 7R. R3 minus 7R. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல R1ல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ R1 எழுதிடலாம். 1 minus 3 2 1 மாற்றம். இதை 0 ஆகும். இதை 0 ஆக்கிறதுக்கு என்ன சொன்னோம்? இதை 3ஆல பெருக்கணும்னு சொன்னோம். அப்போ இது 3000, இதை 3ஆல பெருக்கினா -9000, இதை 3ஆல பெருக்கினா 6, இதை 3ஆல பெருக்கினா 3. இப்போ 3ஆல பெருக்கிட்டு மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுல இருந்து இதை 3 minus 3 0. 1 மைனஸா, அப்போ இது பிளஸ் ஆகுது. 1 பிளஸ் 9 10. 1 மைனஸ் 6 மைனஸ் 5. அடுத்தது 2 மைனஸ் 3 அப்போ மைனஸ் 1. சரி. அடுத்தது இப்போ இது முடிஞ்சிருச்சு. இது நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன? R3 minus 7 ஆகும். 7ஆல பெருக்கணும். இதை 7ஆல பெருக்கிட்டு கழிக்கணும். இப்போ 7ஆல பெருக்கணும்னா இது 7, இது minus 21, இது 14, இது 7. சரி. இப்போ 7 minus 7 0. minus 1 இதில் மைனஸ் போட்டோம்னா ப்ளஸ் ஆயிடும். ஸோ -1 + 21 அப்போ 20 ஆயிடும். அடுத்தது 4 minus 14 minus 10 ஆயிடும். அடுத்தது 5 minus 7 அப்போ -2. 5 minus 7 அப்போ -2. ஓகே. இப்போ இது 1 ஆயிட்டு 0 ஆயிட்டு 0 ஆயிடுச்சு. இப்போ இது 0 அல்லாத எண். இந்த நிலையில ஒரே ஒரு 0 இருக்கு. இங்க ஒரு 0 இருந்தா இங்க 2 0 இருக்கணும். இங்க ஒரு 0 இருக்கு. அப்போ இங்க ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்ம 0வா மாற்றணும். இந்த 20 0வா மாற்றணும். 0வா மாற்றுறதுக்கு இதை தான் பயன்படுத்தணும். இங்க 10 இருக்கு. அப்போ 2ஆல பெருக்கிட்டோம்னா நமக்கு 20 கிடைச்சிடும். 2ஆல பெருக்கி கழிச்சிட்டோம்னா இந்த 0வா இருந்துச்சு இதெல்லாம் மாற்றிடலாம். அப்போ இங்க R1 முதல் நிலையில ஒரு மாற்றமும் இல்லை, இரண்டாம் நிலையில ஒரு மாற்றமும் இல்லை. இங்க மட்டும்தான் நம்ம மாற்றோம். ஸோ இங்க செய்யும். முதல் நிலையில ஒரு மாற்றமும் இல்லை, 2 1. இதுல ரெண்டாம் நிலையிலையும் ஒரு மாற்றமும் இல்லை, -5 -1. மூன்றாம் நிலையில தான் மாற்றம். என்ன மாற்றம்? R3 gives R3 minus இதை 2ஆல பெருக்கிறோம். 2ஆல பெருக்கிட்டு கழிச்சிடும். R2 இதுதான் R2. R2ல இது 2ஆல பெருக்கா 20 ஆயிரும். கழிச்சிட்டோம்னா இது 0 ஆயிரும். இப்போ நம்ம போடுவோம். இப்போ 2ஆல பெருக்கினா இது என்ன ஆகும்? 2ஆல பெருக்கிட்டோம்னா 0 20 -10. 2ஆல பெருக்கிட்டோம்னா -2. இப்போ நம்ம கழிச்சிடலாம். 0 - 0 0. 20 - 20 0. -10 minus of -10 அப்போ இது +10. -10 +10 சேர்ந்து 0. அடுத்து -2 minus of -2 அப்போ இது +2. ஸோ சேர்த்தோம்னா 0. சரி. இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் ரோ ஆஃப் ஏ. ஏங்கிறது இது மட்டும்தான், இவ்வளவுதான் ஏ. இந்த 3 நிரல் சேர்ந்தது தான் ஏ. இதுல பூஜ்ஜிய நிறைனா இந்த ஒரே ஒரு நிறை தான் பூஜ்ஜிய நிறை. அப்ப தரம்னா பூஜ்ஜியம் அல்லாத நிறைகளின் எண்ணிக்கை. அப்ப இதை சேர்க்கக்கூடாது. அப்ப இதுதான் பூஜ்ஜியம் அல்லாத நிறைகளின் எண்ணிக்கை. இது 1 இது 1 2 தான். அப்போ இதோட மதிப்பு என்னது? 2. அடுத்தது ரோ ஆஃப் ஏபி. ஏபினா மொத்தத்துல பார்க்கணும், 4 நிரல்லையும் சேர்த்து பார்க்கணும். 4 நிரல்லையும் சேர்த்து இது பூஜ்ஜிய நிறை. அப்போ இதை எண்ணக்கூடாது. இது பூஜ்ஜியம் அல்லாத நிறை, இதுக்கு பதிலாக 1 சேர்த்துக்கலாம். இது பூஜ்ஜியம் அல்லாத நிறை, அதுக்கு பதிலாக 1. அப்போ நம்ம 2 சேர்த்துக்கலாம். ஸோ இதோட மதிப்பு 2.
இப்போ இது ரெண்டும் சமமா இருக்கு. ஆனா மாறிகள் வந்து 3, எக்ஸ் ஒய் செட் மாறிகள் வந்து 3. ஸோ மாறிகளின் எண்ணிக்கைக்கு குறைவா இருக்கு. அப்போ A equal to rho of AB less than மாறிகளின் எண்ணிக்கை. மாறிகளின் எண்ணிக்கை மாறிகளின் எண்ணிக்கை விட குறையா இருந்தாலே எண்ணிக்கையற்ற தீர்வு. எண்ணிக்கையற்ற தீர்வு உண்டு. தீர்வு இருந்தாலே ஒருங்கமைவு உடையது. அதனால ஒருங்கமைவு உடையது. கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமைவு உடையது.